பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் ஒன்றியத்துக்குட்பட்ட கீழக்கணவாய் கிராமத்தின் சுடுகாட்டுக்கு செல்லும் பாதையின் அவலநிலை. அரசு பல்வேறு நிதிகள் ஒதுக்கியும் இந்த சுடுகாட்டு பாதை அமைக்கப்படாமல் மக்கள் மிகுந்த சிரமத்துடன் அவதிப்படுகின்றனர். மேலும் பாதைகளில் புதர் மண்டி பராமரிப்பில்லாமல் சாலை மிகுந்த சேதத்துடன் காணப்படுகிறது. சுடுகாட்டின் அவலநிலை. பெரம்பலூர் மாவட்டம், பெரம்பலூர் வட்டம், வேலூர் மஜாரா கீழக்கணா கிராமத்தில் மயான சாலை சரியாக வர பழுது அடைந்து சீரமைப்பு பணி இல்லாமல் ரொம்ப கேவலமாக இருக்கிறது. நாங்கள் போக்குவரத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது. குப்பையை கொண்டாந்து கொட்டுறாங்க, டெண்டர் விடுறாங்க, எந்த அதிகாரியும் யாரும் எடுத்து செய்ய வர்றதில்லை. அதனால் மாவட்ட ஆட்சியாளர்கள் கொஞ்சம் அவங்களுடைய பார்வைக்கு எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பாதையில் நடக்க வாய்க்கில் நாங்களுக்கு வயலுக்கு போக வேண்டியது இருக்குது. 10 வீட்டுக்கு போக வேண்டிய போக்குவரத்துக்கு சிரமமாக இருக்குது. இதை சீரமைப்பு பணி செஞ்சு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதனால் மேற்கொண்டு நடவடிக்கை நாங்கள் போராட்டத்திற்கு ஈடுபடுவோம். மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்துருக்குறோம். ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்களுக்கு மனு கொடுத்துருக்குறோம். எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதற்கு டெண்டர் ஒதுக்கி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. எந்த சம்பந்தமும் எந்த விதமான நடவடிக்கையும் செய்யவில்லை. இது இப்படியே விட்டால் நாங்கள் மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம். நீங்கள் அரசு பார்த்து நல்லா நடவடிக்கையாக எடுக்க வேண்டுமாறு நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். வேலூர் மஜரா கீழக்கணவாய் கிராம மக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பெரம்பலூர் மாவட்டம், பெரம்பலூர் வட்டம், வேலூர் ஊராட்சி கீழக்கணா கிராமத்தில் பிசி மயான சாலை செப்பநாடாத காரணத்தால் 20 ஆண்டு காலமாக புதர் மண்டி கிடைக்கிறது. எங்களுக்கு போக்குவரத்து இடைஞ்சலாக இருக்கிறது. யார் இறந்தால் வெளியூர் மக்கள் எங்களை கேவலமாக பேசுகிறார்கள். நாங்கள் பல தடவை மனு கொடுத்தோம். மாவட்ட ஆட்சியிடம் சட்டமன்ற உறுப்பிடம் கொடுத்தோம். கவுன்சில் பண்ணி டெண்டர் விடப்பட்டது என்று சொன்னார்கள். ஆனால் வேலை இன்னும் நடைபெறவில்லை. அதனால் வேலையை உடனடியாக செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்படி செய்ய தவறினால் நாங்கள் ஊரை சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.